ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உயிரே உன்னாலே எபிசோட் 2. மீண்டும் சந்தித்தோம் சண்டையோடு. முந்தைய அத்தியாயத்தில் சிக்னலில் நடந்த சிறிய மோதல் கார்த்திக் தேவ் மற்றும் கீர்த்தி இருவரின் மனதிலும் ஒரு எரிச்சலை விட்டு சென்றிருந்தது. அடுத்த நாள் காலை, கீர்த்திடி எழுந்திருமா என்று கமலா கதவை தட்டினார். அம்மா, இன்னும் 5 நிமிஷம். நேற்றும் அதுதான் சொன்னேன், இந்த தடவை நிஜமாவே என்று போர்வைக்குள் மறைந்தாள் கீர்த்தி. கீழே ஷாலும் சிரித்து கொண்டே, அம்மா, அக்கா இன்னும் தூங்குறாங்களா? உன் அக்கா எப்பவும் மாறமாட்டா என்று கீர்த்தியின் அம்மா சொன்னார். சில நிமிடங்களில் அவசரமாக எழுந்து கிளம்பி கீழே வந்தாள் கீர்த்தி. அம்மா, காஃபி என்று கீர்த்தி கேட்டாள். முதல்ல சாப்பிடு என்றார் அம்மா. டைம் இல்லம்மா, நீயும் உன் டைமும் என்று கமலா தலையசைத்தார். மறுபக்கம் கார்த்திக் ஏற்கனவே ஜிம் முடித்து தனது அலுவலக கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். குட் மார்னிங்டா என்று ஹரிஷ் கார்த்திக்கின் வீட்டுக்குள் வந்தான். மார்னிங் என்றான் கார்த்திக். இன்னைக்கும் கோபமாகவே இருக்கியா என்றான் ஹரிஷ். எனக்கு என்ன கோபம்? நேற்று சிக்னலில் பார்த்த பொண்ணு ஞாபகம் வருதா என்று சிரித்தான். கார்த்திக் அவனை முறைத்தான். அந்த டாப்பிக்கை விடு என்றான் கார்த்திக். ஓஹோ, இவ்வளவு இம்பேக்ட் ஆயிடுச்சா என்று ஹரிஷ் கார்த்திக்கை கிண்டல் பண்ணி கொண்டிருந்தான். சரி சரி என்று சிரித்து கொண்டே வெளியேறினான். அங்கு கல்லூரியில் அனு கீர்த்தியை பார்த்தவுடன், என்னடி நேற்று அந்த கார் ஃபெல்லோவோட சண்டை எப்படி போச்சு என்று கேட்டாள். அவனா? செம்ம திமிருடி, ஹேண்ட்ஸமாக இருந்தானே, அதனால் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்னேன் என்றாள் அனு. அனு சிரித்தாள். எனக்கு அவனை பார்த்தாலே எரிச்சல் வருது என்றாள் கீர்த்தி. சரிம்மா, விடுடி என்று அனு கூறினாள். அன்று மதியம் கல்லூரியில் ஒரு முக்கிய அறிவிப்பு. ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நகர அளவிலான பிஸ்னஸ் இனோவேஷன் ப்ரோக்ராம் நடக்க இருக்கிறது. எங்கள் கல்லூரியிலிருந்து சில மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அங்குள்ள ப்ரொஃபஸர் இதையெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸிடம் சொல்லி கொண்டிருந்தாள். கீர்த்தி, நீ கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். சரி மேம் என்றாள் கீர்த்தி. அவளும் சம்மதித்தாள். அதே நேரம் கார்த்திக்கின் நிறுவனத்தில், சார், நாளைக்கு காலேஜ் இனோவேஷன் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டாக நீங்கள் போகணும் என்று செக்ரட்டரி கூறினார். எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை என்றான் கார்த்திக். சார், ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க என்றார் செக்ரட்டரி. ஹரிஷ் உடனே, போயிட்டு வாடா, கொஞ்சம் பப்ளிக் அப்பியரன்ஸ் நல்லது தானே என்றான். கார்த்திக் விருப்பமில்லாமல் சம்மதித்தான். மறுநாள் காலேஜ் ஆடிட்டோரியத்தில் மாணவர்கள் அனைவரும் உற்சாகமாக இருந்தனர். கீர்த்தியும் தனது பிரசன்டேஷனை தயாரித்து கொண்டிருந்தாள். அனு டென்ஷனா என்று கேட்டாள் கீர்த்தியிடம். கொஞ்சம், நீ செம்மையா பண்ணுவ என்றாள் அனு. அந்த நேரம் வெளியில் ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. மாணவர்கள் அனைவரும் அதை திரும்பி பார்த்தனர். காரிலிருந்து இறங்கியவன் கார்த்திக் தேவ். ஃபார்மல் சூட்டில் கம்பீரமாக நடந்து வந்தான். வாவ்
என்று சில மாணவிகள் கார்த்திக் தேவை பார்த்து கிசுகிசுத்தனர். கீர்த்தி சாதாரணமாக திரும்பி பார்த்தாள். அடுத்த நொடி அவளின் முகம் மாறியது. இவரா என திகைத்து போனாள். இவர் அவ்வளோ பெரியங்களா? நம்ம காலேஜ்க்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்காரு. இவர் இருந்தால் நான் இதில் கலந்துக்கவே மாட்டேன், கலந்து கொள்ளவில்லை என்று முடிவு செய்தாள். பின் ஆசிரியரிடம், மேம் எனக்கு முடியல, நான் வரல என்றாள். அதற்கு அவர், கீர்த்தி, இது உன்னோட கரியருக்கு ஒரு நல்ல சிறப்பான அனுபவம் தரும், வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாத என்றார். பிறகு கீர்த்தி மீண்டும் யோசித்து, இவருக்காக நான் ஏன் பின் வாங்கணும், நான் இதில் கலந்துக்க தான் போகிறேன் என்று முடிவு பண்ணிவிட்டாள். அங்கு காலேஜ் ஆடிட்டோரியத்தில் கார்த்திக் தேவ் மேடையை நோக்கி நடந்து கொண்டிருந்தான். கீர்த்தி அவனை பார்த்தபடியே நின்றாள். என்னடி என்று அனு கேட்டாள். இவனை தான் நேற்று சொன்னேன். ஓ, அந்த சிடுமூஞ்சியா? ஆமாம். அடடே, இங்கேயும் வந்துட்டாரா என்று அனு அதிர்ச்சி அடைந்தாள். மேடையில் பிரின்சிபல் வரவேற்புரையை முடித்தார். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் தேவ் அவர்களை வரவேற்கிறோம் என்று பிரின்சிபல் கார்த்திகை வரவேற்றார். கைத்தட்டல் அரங்கம் முழுவதும் ஒலித்தது. கார்த்திக் எழுந்து நின்றான். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒழுக்கமும் உழைப்பும் முக்கியம் என்று சுருக்கமாக பேசி திரும்பிய போது அதே நேரத்தில் கார்த்திக் அவளை பார்த்துவிட்டான். கார்த்திக்கும் அவளை பார்த்ததும் அதிர்ச்சி. இவளா என்று. இருவரின் கண்களிலும் ஒரே கேள்வி, இவன் இங்கே என்ன பண்றான் என்று கார்த்திக் யோசிக்கிறான். அவன் மேடையில் பேசிய விதம் அனைவரையும் கவர்ந்தது. ஆனால் கீர்த்தி மட்டும், இவனுக்கு சிரிக்கவே தெரியாதா என்று முணுமுணுத்தாள். போட்டி தொடங்கியது. ஒருவருக்கொருவர் மாணவர்கள் பிரசன்டேஷன் செய்தனர். இறுதியாக மிஸ் கீர்த்தி என்ற பெயர் அழைக்கப்பட்டது. கீர்த்தி மேடைக்கு சென்றாள். சிறிது பதட்டம் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் பேச ஆரம்பித்தாள். அவளின் பிஸ்னஸ் ஐடியா அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. கார்த்திக்கிற்கும் அவள் பேச்சு பிடித்திருந்தது. ஆனால் வெளியில் அவன் காட்டிக்கொள்ளவில்லை பெரிதாக. பிரசன்டேஷன் முடிந்ததும் ஜட்ஜ் பேனல் கேள்விகள் கேட்டனர். கார்த்திக்கும் ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு வந்தது. உங்கள் திட்டம் நல்லா இருக்கு என்று ஆரம்பித்தான். கீர்த்தி ஆச்சரியமாக பார்த்தாள். ஆனால் ப்ராக்டிக்கலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை என்று கார்த்திக் சட்டென்று முகத்திற்கு நேராக சொல்லிவிட்டான். அவளது முகம் உடனே மாறியது. நாம் பண்ணது சரியில்லையா என்றபடி. கீர்த்தி உடனே, சார் ஏன் முடியாது? கார்த்திக் உடனே, நீங்கள் சொல்கிற கேல்குலேஷன்ஸ் ரியலிஸ்டிக் இல்லை. அரங்கமே அமைதியானது அவன் பேச்சில். கீர்த்தி உடனே பதிலளித்தாள், சார் நான் எல்லா டேட்டாவையும் வெரிஃபை பண்ணி தான் சொல்கிறேன். அதற்கு கார்த்திக், நீங்கள் ஸ்டூடெண்ட், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடையாது. அந்த வார்த்தை அவளை காயப்படுத்தியது. கீர்த்திக்கு மிகவும் வருத்தமாகுது. ஸ்டூடெண்ட்னா ஐடியா நல்லா இருக்கக்கூடாதா என்று யோசிக்காமல் திரும்ப கேட்டாள் கார்த்திக்கிடம். அரங்கத்தில் இருந்த அனைவரும் இருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர். ஹரிஷ் மட்டும், ஐயையோ ஆரம்பிச்சிட்டாங்க என்று தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். சில நிமிடங்கள் விவாதம் நீடித்தது கார்த்திக் மற்றும் கீர்த்தியின் இடையில். இறுதியில் பிரின்சிபல் தலையிட்டு
சரி, நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம் என்று நிலையை சமாளித்து திருப்பிவிட்டார். கீர்த்தி கோபமாக கீழே இறங்கினாள். என்னடி ஆச்சு என்று அனு கேட்டாள். என்ன அவமானப்படுத்திட்டான் அந்த சிடுமூஞ்சி என்றாள் கீர்த்தி. விடுடி, முடியாது என்றாள் கீர்த்தி கோபமாக. நிகழ்ச்சி முடிந்தது. வெளியே வந்த கீர்த்தி கோபமாக நடந்து சென்றாள். அதே நேரம் கார்த்திக்கும் வெளியே வந்தான். விதி மீண்டும் அவர்களை நேருக்கு நேர் நிறுத்தியது. ஹலோ என்று கார்த்திக் கீர்த்தியை அழைத்தான். கீர்த்தி கோபத்துடன் திரும்பினாள். என்ன என்று கார்த்திக்கிடம் கேட்டாள். நான் சொன்னது ப்ரொஃபஷ்னல் ஒப்பீனியன் தான், சீரியஸாக எடுக்காதீங்க என்றான் கார்த்திக். எனக்கு உங்கள் அட்வைஸ் தேவையில்லை என்றாள் கீர்த்தி. உண்மையை சொன்னால் கோபப்படுறது உங்கள் பிரச்சனை என்றான் கார்த்திக். திமிரா பேசுகிறதும் உங்கள் பழக்கம்தானே என்றாள் கீர்த்தி அவனுக்கு நேராக. இருவரும் மீண்டும் சண்டை போட ஆரம்பித்தனர். இறுதியில் கார்த்திக், உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்லை என்று கோபமாக கத்தி வெளியேறினான். கீர்த்தி கோபமாக, இனி இவரை நான் பார்க்கவே கூடாது என்று நினைத்தாள். இப்போது கார்த்திக் தேவ் மற்றும் கீர்த்தி இருவரும் கோபத்துடன் இருக்கிறார்கள். இதோட இந்த எபிசோட் முடிகிறது. அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். Subscribe and support for the next video. Bye.